எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதன் நாள் முழுவதும் கடினமான வேலையை செய்ய அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் செய்ய போகிற வேலைக்கு எந்த சம்பளமும் வழங்கப்படாது. இந்த நிலையில் அந்த மனிதன் அந்த வேலையை மிகுந்த மனவேதனையோடும் மனச்சோர்வுடனுமே செய்வான். ஏனென்றால் அவனுடைய கடின உழைப்புக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. அதே வேளையில் அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்படும் என்றால் அந்த வேலை கடினமாக இருந்தாலும் அந்த வேலையை மன உற்சாகத்தோடு செய்வான். இன்று கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகர் சிலுவை சுமக்கின்ற அனுபவமாக மாத்திரமே பார்க்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில் சிலுவையை கொடுப்பாரானால் அதற்கு முன்னர் சிங்காசனத்தை குறித்த தரிசனத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பாடுகளும் வருத்தங்களும் இந்த உலகில் உண்டு. ஆனால் அவைகளுக்கு பின்னால் அதற்குரிய பிரதிபலன்களும் மகிமைகளும் உண்டென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையோடும் ஆவிக்குரிய உற்சாகத்தோடும் கடந்து செல்ல நமக்கு பலனை தரும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.